அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாதாரண ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானே அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஈஸியாக பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாதாரண ப்ளவுஸ், அதாவது லைனிங் போடாமல் தைக்கிற ப்ளவுஸுக்கும் லைனிங் போட்டு தைக்கிற ப்ளவுஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதில் நம்ம என்னென்ன அளவுகள் நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அளவு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் வாங்குங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வாங்குங்க. ஒருத்தருக்கே நீங்கள் தைச்சாலும் அவங்களோட நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் அளவுகள் மாறுபடும். அதனால் நீங்கள் என்ன ப்ளவுஸ் தைக்க போகிறீங்களோ அதே ப்ளவுஸ் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்குறது நல்லது. அடுத்து ரெண்டாவது, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ லைனிங் ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சாரீ ப்ளவுஸு இருக்கும். அந்த சாரீ ப்ளவுஸில் ஒரு சிலர் லைனிங் போடாமலும் தைப்பாங்க, லைனிங் போட்டும் தைப்பாங்க. பெரும்பாலும் லைனிங் போட்டு தைக்கிறது தான் நல்லது. சிலர் லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படியே நார்மலாகவே லைனிங் போடாமலே தைப்பாங்க. அப்படி தைக்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மலாக தைச்சிக்கலாம். லைனிங் போட்டு தைக்கிறவங்களுக்கு நம்ம லைனிங் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்பர் 3 பார்க்கலாம். இப்போது லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் லைனிங் கொடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ லைனிங் நிறைய வகைகள் இருக்குது. லைனிங் நீங்கள் கம்மி விலையில் வாங்குனீங்க அப்படின்னா அது நல்லா சுருங்கிடும். ரெண்டாவது அது சாயம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்குனீங்க அப்படின்னீங்கன்னா அது தண்ணியில் போட்டால் லைட்டாக சிங்க் ஆகும். பட் ப்ளவுஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்கள் என்ன லைனிங் எடுக்க போகிறீங்க, இல்லை கஸ்டமர் என்ன மாதிரியான லைனிங் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை தண்ணியில் போட்டு அயன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது இப்போது தண்ணியில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ ஒருத்தவங்களுக்கு 80 பாயிண்ட் இருந்தால் போதும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 90 பாயிண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ 1 மீட்டர் எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு சேர்த்து லைனிங் எடுங்க. அப்போ தான் நம்ம தண்ணியில் போட்டு அயன் பண்ணும்போது அந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா அளவுகள் நமக்கு பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணியில் போட்டு அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மலாக என்ன அளவு லைனிங் தேவையோ அதை விட ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு கிளாத் நம்ம அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, இப்போ இல்லைங்க என்னால் தண்ணியிலலாம் போட்டு அயன் பண்ணி எல்லாம் நான் கட் பண்ணுறது இல்லை, நான் அப்படியே டைரெக்டாக லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது நார்மலாக நீங்கள் என்ன அளவு எடுப்பீங்களோ ப்ளவுஸுக்கு அதை விட ஒரு 1/4 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து தேய்ங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது வேணும்னா லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அவங்க தண்ணியில் போட்டுட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியில் போடாமல் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லூஸ் விட்டு தைங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது அடுத்து 5வது பாயிண்ட்டு, இப்போ நார்மல் ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளவுஸ் தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகும், ஒரு சில ப்ளவுஸ் சிங்க் ஆகாது. அந்த மாதிரி சிங்க் ஆகாத ப்ளவுஸ், அதாவது சுருங்காத ப்ளவுஸு, தண்ணியில் போட்டால் சுருங்காது அப்படிங்கிற ப்ளவுஸுக்கு நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதே அளவை பெர்ஃபெக்டாக நம்ம வச்சு தைச்சிடலாம். அதே இது கொஞ்சம் சுருங்கக்கூடிய கிளாத்தாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஹைட்டு இப்போ பேக்கோட அளவு நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு வைப்போம் இல்லைங்களா, அதோட பேக்கோட உயரத்துலேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சு தைக்கலாம். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு, கையோட சுற்றளவு, மார்பு சுற்றளவு இதெல்லாம் வச்சு நம்ம லாஸ்ட்டில் சைடு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் லூஸ் வைக்கலாம். ஏன்னா அது தண்ணியில் போட்டோன்னே நம்ம சிங்க் ஆகும்போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போது சிங்க் ஆகக்கூடிய கிளாத் நீங்கள் உயரம் என்ன அளவு இருக்கோ நீங்கள் அதே அளவு வச்சுட்டிங்கன்னா அது தண்ணியில் போட்டோன்னா டக்குன்னு மேலே போயிடும். அப்போ உயரம் பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உயரம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சுற்றளவில் நம்ம ஒரு தையல் அளவு நம்ம லூஸ் வச்சு தைக்கலாம். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் நமக்கு சரியாக இருக்கும். அதே இது சிங்க் ஆகாத கிளாத்தாக இருந்தால் நம்ம எந்த அளவு கூட்டவோ குறைக்கவோ தேவையில்லை, நம்ம அதே அளவு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து ப்ளெயின் ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்காதீங்க. வேறு வழியே இல்லை, அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வச்சு நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு லைனிங் ப்ளவுஸை விட ஒரு 1/4 இன்ச் சுற்றளவு கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
நார்மல் ப்ளவுஸ் கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு லூஸ் விட்டு தைங்க. அப்போ தான் வந்து சரியாக வந்து இருக்கும். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.